பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரத்தில் இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் இயேசுவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த மாதம் முடியப் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அநேகர் இன்னும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறவில்லையே, இருள் மாறவில்லையே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியின் இருள் இன்னும் மாறவில்லையே என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக உங்களுடைய நெருக்கத்தின் இருள், அந்தகார சக்திகளின் இருள் கண்டிப்பாக இன்றோடு முடிவடையப் போகிறது. ஆவியானவர் தாமே இன்றைய நாளிலே வார்த்தைகளோடு நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகிமையும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் அப்பா அவளோடு இன்றைக்கு என்ன வார்த்தை எங்களுக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, ஒரு அந்தகாரத்தின் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த இருள் எப்பொழுது விலகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை தாங்க சுவாமி. கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருளை விளக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைய இறை வார்த்தையாக உங்களுக்கெல்லாம் தெரிந்த வார்த்தை தான். மலாக்கி 4வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து இதோ இறக்கைகளின் மேல் நலம் தரும் மருந்து இருக்கும், தொழுவத்திலிருந்து குதித்தோடுகிற கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் துள்ளி ஓடுவீர்கள். ஆமன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய, ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் சொல்லப்படுகிறது. உங்கள் மீது நீதியின் கதிரவன் எழுவான். நீதியின் கதிரவன். இன்றைக்கு இந்த உலகம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு நேரங்களிலே இருளால் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இருள் எப்பொழுது விலகும்? சூரியன் உதிக்கும் பொழுது இருள் தானாக விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இரவிலே தூங்குகிறோம், காலையில் எழுந்து பார்த்தால் சூரியன் உதிக்கிறது. உதிக்கின்ற பொழுது அந்த இருள் அப்படியாக கடந்து வெளிச்சம் பரவுகிறதை பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான ஒரு காரியமானால், நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் மீது நீதியின் சூரியன் எழுவான், அவனுடைய இறக்கைகளின் நலந்தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கன்று குட்டிகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் இதோ மறைத்து வைத்திருக்கக்கூடிய இருள், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கொண்டு வந்து இருளாக்கி வைத்திருக்கக்கூடிய இருள். இந்த இருள் யார்? இந்த இருளுக்கு அதிபதி யார்? வேதம் சொல்லுகிறது சத்துருவானவன். சத்துருவானவன் தான் இந்த இருளுக்கு அதிபதி, அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம், அந்தகாரம் என்றால் இருளை குறிக்கிறது. இந்த இருளுக்கு அதிகாரமுடையவனாக அந்த சத்ருவானவன் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். விசேஷமாக இந்த கொரோனா காலத்திலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
அநேக பிள்ளைகள் கண்ணீரோடும் தத்தளிப்போடும் தான் இருக்கிறார்கள். ஒரு இருள், ஒரு மாயையான இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, நீங்களும் கூட ஒரு அந்தகாரமான இருளிலே இதோ கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். எனக்கு விடுதலை வேண்டுமே, எனக்கு விடுதலை வேண்டுமே, இந்த அந்தகார இருளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, ஒரு 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆம், சூரியன் உதிக்கும் பொழுது இருள் எவ்வாறு விலகுகிறதோ அதுபோல நித்திய நித்திய ஜீவனை உடைய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே வரும் பொழுது அந்த இருள் மாறும். மத்தேயு 4வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் பார்த்தோம் என்றால், காரிருளில் இருந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள். காரிருளில் இருந்த மக்கள் ஒரு பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய நாளிலே இயேசு பிறப்பதற்கு முன்பாக காரிருளில் இருந்த மக்கள்தான் இயேசு பிறந்த பொழுது ஒரு ஒளியை பார்த்தார்கள், பேரொளியை பார்த்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பேரொளியை, அந்த காரிருளை நீக்கக்கூடிய பேரொளியை நீங்கள் காணப்போகிறீர்கள். எசேயா 60:2 நாம் பார்த்தோம் என்றால், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் ஆண்டவரோ நம் மீது உதிப்பார், நம் மீது உதிப்பார். ஆமன்பு தேவ பிள்ளைகளே, கடவுள் நம் மீது உதிப்பார். அல்லேலூயா, சோத்திரம். இன்றைய நாளிலே இதோ அந்த மகிமையை காணப்போகிறீர்கள். உங்களுடைய இருள், உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இருள், உங்களுடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கக்கூடிய இருள், உங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய இருள், உங்கள் வேலை வாய்ப்பை கட்டி வைத்திருக்கக்கூடிய இருள், உங்கள் வருமானத்தை கட்டி வைத்திருக்கக்கூடிய இருள் இன்றைக்கோடு மாறப்போகிறது. இன்றைக்கோடு மாறப்போகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் விடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கப்படும், காணப்படும். அவருடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன விதமான இருள், என்ன விதமான இருள் என்று மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இதோ பாவ இருள் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களை பாவம் என்கிற ஒரு இருள் இன்றைக்கு மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தின் இருள் இன்றைக்கு விலகப் போகிறது. எப்படி விலகும்? நான் தான் பாவியாகிட்டே, நான் தான் பாவத்தில் கிடைக்கிறேனே, நான் தான் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லையே, எப்படி இந்த இருள் என்னை விட்டு அகன்று போகும்? எப்படி இந்த இருள் என்னை விட்டு, பாவத்தின் இருள் என்னை விட்டு அகன்று போகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, இருளில் இருந்து ஒளி தோன்று என்று சொன்ன கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சிமிக்க அறிவொளியே. கடவுளின் திருமுகத்தில் இருக்கக்கூடிய மாட்சிமிக்க அந்த அறிவொளி, இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுள் அன்றைக்கு ஒளி தோன்றியது. அதுபோல இன்றைக்கு பாவத்திலிருந்து ஒளி தோன்றுக, அந்த பாவத்தின் இருள் நீக்கப்பட்டு இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஏன், நானும் கூட பெற்றுக்கொள்ளப் போகிறேன். பாவம், எப்படிப்பட்ட பாவத்தில் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள்? இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே. ஒரு நண்பர் சொன்னார், நானும் இந்த குடியிலிருந்து விடுதலை பெறணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது இந்த குடிக்கக்கூடாது. என் மனைவி என்னை சொல்கிறாங்க, என் சமயத்தில் என் மேலே கோவப்படுறாங்க, என் பிள்ளைகள் என்னை பார்த்தே கோவப்படுது, ஏதோ என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லாம் போய் ஒடுங்கி போயிடுதுங்க. எனக்கு தெரியுது, காலையில் எந்திரிச்சா ஐயோ இது தவறே, இந்த பாவத்திலிருந்து, இந்த குடியன்கிற பாவத்திலிருந்து விடுதலை வேணுமே நினைக்கிறேன். ஆனால் விடுதலை தான் கிடைக்கல. இன்றைக்கி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரம் வரும் பொழுது
கைகாலெல்லாம் படபடன்னு துடிக்குது, போக சொல்லுது. இன்றைக்கு அரசாங்கமே கடைகளை திறந்து வைத்து குடிமக்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை ஆளக்கூடிய தலைவர்கள் உணர்வார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேக குடிமக்கள் விழுந்து கிடப்பதைத்தான் இன்றைக்கு அரசுகள் விரும்பி கொண்டிருக்கிறது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வருமானம் வேண்டும். இந்த ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கக்கூடிய அந்த வருமானத்தை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதனால் எத்தனை குடும்பங்கள் பாழ்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் இதோ விரக்தி அடைந்து, ஐயோ என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறது என்று வேதனைப்படுகிறார்கள். இதிலிருந்து விடுதலை வேண்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்தின் இருள் அவர்களை விடுவதில்லை. அந்த பாவ இருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. இது போதைகளுக்கு மட்டுமல்ல, பலவிதமான பாவ பழக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இது உணர்த்தும். ஆம், எண்ணத்தினால் செய்யக்கூடிய பாவங்கள், நினைப்பினால் செய்யக்கூடிய பாவங்கள். இன்றைக்கு அநேகர் ஒவ்வொரு விதமான பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாது. சில பாவங்கள் சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது, மனதிற்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவருடைய மனசாட்சி உறுத்துகிறது. அவருடைய மனசாட்சி உறுத்துகிறது. தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக உணர்த்துகிறது. தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவன்மார்கள் அந்த பாவம் உணர்த்துகிறது. வெளியே வரணும். ஆனாலும் கால்கள் வேறு இடத்தை நோக்கி செல்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பாவம் செய்கிறார்கள். இன்றைக்கு பாவத்திற்கு அளவே இல்லை, எல்லைகள் விரிவாக்கி விட்டது. நம் கையில் வைத்திருக்கக்கூடிய செல்ஃபோன் முதற்கொண்டு எல்லாம் பாவத்தில் தான் விழுந்து கிடக்கிறாங்க. நேரம் காலம் தெரியாமல் அதில் விழுந்து கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளை. இதோ மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம் என்றால், மார்க் 7வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால், 21லிருந்து 23 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனித உள்ளத்திலிருந்தே என்னென்னவெல்லாம் வெளிப்படுகிறது. தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்களும் படியுங்க. மனித உள்ளத்திலிருந்து என்னவெல்லாம் வருகிறது? முதலாவதாக பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காம வெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் எங்கிருந்து வருகிறதாம்? நம்முடைய உள்ளத்திலிருந்து மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்மை எந்த பாவம் தீட்டுப்படுத்தி இருக்கிறது? எந்த பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? யோசித்து பாருங்க. இதிலிருந்து விடுதலை வேணும். இந்த தீட்டான காரியத்திலிருந்து விடுதலை வேணும். விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவரே விடுதலை கொடுக்க முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆம், யோவான் 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: உலகத்திலிருந்து வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, இயேசு என்கிற ஒளி, மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை நாம் பெற்றுக்கொள்வோமா? அந்த மெய்யான ஒளியை நம்முடைய இதயம் திறந்து ஏற்றுக்கொள்வோமா? அந்த மெய்யான ஒளி வரும் பொழுது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. பாவ இருள், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாவ இருளிலிருந்து விடுதலை உண்டு. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார்.
பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் அன்பு இயேசு இருக்கிறார். நம்முடைய நாவிலே அன்பு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். அவரிடத்திலே நாம் நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம். இரண்டாவதாக, பிசாசின் இருள், சாத்தானின் இருள் மாறும். இந்த சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ எபேசியர் 6வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால், நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சியில் இருப்போர், அதிகாரம் செலுத்துவோர், இவ்வுலகின் மீது ஆளுகை செய்வோர், இந்த உலகின் மீது ஆளுகை செய்வோர், சாத்தானின் பொல்லாத பிடியில் இந்த உலகம் இருக்கிறது. இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சத்துருக்களின் பிடியில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகள் விடுதலை பெறணும். இந்த பிசாசின் பிடியிலிருந்து முதலாவதாக நாம் விடுதலை பெற்றோம் என்றால் நம்முடைய வாழ்வு ஒளிமயமாகும். இன்றைக்கு அநேகர் பிசாசின் பிடியிலே கிடக்கிறார்கள், அவர்களுக்கே தெரிவதில்லை. பிசாசின் பிடியில் நாம் இருக்கிறோம் என்பதை அவர்களே அறிந்து கொள்வதில்லை. ஒரு முறை நான் வழக்கமாக சிலுவையா கோயிலில் செய்து கொடுப்பது உண்டு முன்பு, இப்பொழுது இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது கடைசி நேரத்தில் இரவிலே செய்தியெல்லாம் முடிஞ்சு ஒரு சகோதரியை, வாலிப பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார், இவளுக்கு இன்னும் திருமணமாகலை, எல்லாம் தடையாக இருக்குது, எல்லாம் தடையாக இருக்குது, என்னன்னே தெரியலை. அப்பொழுது சரி ஜெபிக்கலாம் என்று அந்த பிள்ளையோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த பிள்ளை கீழே விழுந்து விட்டாள். சரி என்று தண்ணி தெளித்து எழுப்பும் பொழுது, தண்ணி தெளிக்கும் பொழுது அந்த பிள்ளை சொல்லுகிறது, நான் இதுவரை யாருக்கும் காமிக்கலை, இன்னைக்கு இந்த இடத்துல என்னால் இருக்க முடியலை, வெளியே வந்துட்டேன். அப்படி என்றால் இதுவரை அந்த பிள்ளையிடத்தில் இருந்தது என்ன? ஒரு அந்தகார கிரியை அந்த பிள்ளைக்கே தெரியவில்லை. வீட்டில் கேட்குறேன், அந்த பிள்ளை எப்பவும் தனிமையில் தான் இருப்பா, எங்களோட சேரவே மாட்டா, அவள் தனிமையில் தான் இருப்பா. நாங்கள் நினச்ச ஒருவேளை திருமணம் ஆகலைங்கிற அந்த விரக்தியில் தான் போய் இருக்கிறான்னு நினச்சா, ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்கிறாளே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பலருக்கு தெரிவதில்லை எந்த பிசாசின் கட்டுகளிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு திருமணமாகி நல்ல இடத்துல இருக்கிறாள். ஒருவேளை நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு பிசாசினுடைய இருளுக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். நாம் சிந்திக்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளை. பிசாசின் இருளில் இருந்து முதலாவதாக நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. யுத்தத்தை வென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று உங்களுடைய குடும்பத்திலும் ஏதோ ஒரு பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா? பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா? விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு இருக்கிறார். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க. நீதியின் கதிரவன் எழுவான், அவருடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசு தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே வியாதி என்கிற கட்டுகளினால் கட்டப்பட்டு வைத்திருக்கிறது. எவ்வளவோ மருத்துவரிடம் சென்று அந்த நோய் தீரவில்லை. வியாதியினால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். சில குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை.
ஐயோ, எவ்வளவுதான் தொழில் செய்தாலும், எவ்வளவுதான் வியாபாரம் செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்கவில்லையே. இன்னும் சிலர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சரியில்லையே. கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகளினால் இதோ ஆளுகை செய்யப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம். அவர்களுக்கே தெரிவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட கட்டுகளினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: கடவுள் இயேசுவோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவரை விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அழகையின் கொடுமையிலிருந்து ஆண்டவரை விடுவித்தார். கடவுள் யாரோடு கூட இருந்தார்? இயேசுவோடு கூட இருந்தார். பிதாவானவர் இயேசுவோடு கூட இருந்த காரணத்தினால் பிசாசின் கொடுமைகளிலே உட்பட்டிருந்த, அகப்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் இயேசு விடுவித்தார். சென்ற இடமெல்லாம் இயேசு நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சோதனை, பிசாசின் சோதனை பெருகிவிட்டாலும் இதோ நாம் முன் செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். கட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுகளை இன்றைக்கு இயேசுவானவர் விடுவிக்கிறார். அது எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, அது எந்த பொல்லாத கட்டுகளாக, பில்லி சுனிய கட்டுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விடுவிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விடுங்கள். அப்பா, போதும், இனி நான் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் ஓடி ஓடி நான் வாழ்ந்தது போதும். இனி என்னுடைய வாழ்க்கை உமக்கே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேற்கொள்வார், ஆட்கொள்வார். ஆண்டவர் வரும்பொழுது அந்தகாரத்தின் கிரியைகள் விலகி போகும். அன்றைக்கு சத்ருவின் தலையை நசுக்கிய நம்முடைய ஆண்டவர், சத்ருவின் தலையை நசுக்கிய ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்க. நீதியின் கதிரவன் எழுவான். அவருடைய ரக்கைகளில் நலந்தரும் மருந்து இருக்கும். வியாதியா, படுத்த படுக்கையா, எழவே முடியவில்லையா, முடக்குவாதப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் விடுவிப்பார். சத்ருவின் போராட்டத்திலிருந்து, நோயை கொண்டு வரக்கூடிய பொல்லாத சத்ருவின் போராட்டத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு என்னை விடுவிக்கிறார். இன்றைக்கு இயேசு என்னை விடுவிக்கிறார். அந்தகார கிரியையில் இருந்தும், இதோ பிசாசின் கட்டுகளிலிருந்தும், பில்லி சுனியத்தின் கட்டுகளிலிருந்தும் இன்றைக்கு என்னை இயேசு விடுவிக்கிறார் என்று இதோ நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த விடுதலையை தருகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு உங்களிடத்தில் தூய ஆவியானவர் இருக்கும் பட்சத்திலே அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, இதோ மரண இருள். மரண இருள். ஒரு மனிதனுக்குள்ளாக மரண பயம் வந்துவிட்டால் அவனால் நிம்மதியாக நித்திரை செய்ய முடிவது இல்லை. மரணம் எப்படிப்பட்டது, கொடியது. நிம்மதியாக உறங்க முடியாது, எந்த வேளையிலும் நாட்டம் கொள்ள முடியாது. ஒரு சகோதரி இதோ கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். மருத்துவர் சொல்லிவிட்டார், கிட்னி ஆகிவிட்டு, கிட்னி பழுதுபட்டு விட்டது, அறுவை சிகிச்சை தான் என்று ஒரு விதமான பயத்தை அவர்களுக்குள்ளாக ஊட்டிய பொழுது அந்த மகள் பயந்து விட்டாள். ஐயோ, நான் இந்த உலகத்தில் வாழ்வேனா? அறுவை சிகிச்சை செய்தால் நான் பிழைப்பேனா? மரணம்தானா என்று அவள் நினைக்க ஆரம்பித்தாள். நினைக்க நினைக்க அந்த பிள்ளைக்கு தூக்கமில்லை, இரவிலே தூக்கமில்லை. எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாள், ஆனாலும் தூக்கமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? இதோ மரண படுக்கையில் இருக்கிறீர்களா? மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், இனி மரணம்தான் என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களா? இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே,
மரித்து போன லாசருவைத்தான் 4 நாள் கழித்து நாறிப்போன அந்த பிணத்தை ஆண்டவர் உயிரோடு எழும்ப பண்ணினார் என்றால், இன்றைக்கு மரணப்பிடியில் இருக்கக்கூடிய உங்களையும் ஆண்டவர் விடுவிப்பார். மரண பிடியில் இருக்கக்கூடிய உங்களையும் ஆண்டவர் விடுவிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, மத்தேயு 4:15 சொல்லப்படுகிறது, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. சுடரொளி உதித்துள்ளது எப்பொழுது? யாருக்கு? சாவின் நிழல் சூழ் இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் விசுவாசம் கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் எனக்கு ஜீவன் தருவார். இந்த மரண பிடியிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால், அந்த நம்பிக்கை உங்களை விடுதலையாக்கும். அந்த மரண பிடியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அதே சங்கீதம் திருப்பாடல்கள் 23வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, சாவின் இருட்சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நின்றாலும் நீர் என்னோடு கூட இருப்பதால் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். தாவீதினுடைய வார்த்தை. சாவின் இருட்சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நடந்தான் தாவீது. எப்பக்கமும் நெருக்கடிகள் எப்பக்கமும் அவனை சூழ்ந்திருந்தது. ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொன்ன அந்த தாவீது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த வசனத்தை உறுதிப்படுத்துங்க, அந்த வசனத்தை உறுதிப்படுத்துங்க. சொல்லுங்க, படுக்கையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரனே சகோதரியே சொல்லுங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். இதோ அந்த மரண வாசலிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பயந்து கொண்டு இருக்க வேண்டாம், பயப்படாதீர்கள். நீதியின் கதிரவன் எழுவான், அவருடைய ரெக்கைகளிலே நலம் தரும் மருந்து இருக்கும். படுத்திருக்கிற நீங்கள் தான் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள். நடந்தில்ல, துள்ளி ஓடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்று இருக்கிறீர்கள்? இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு பெறுகிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். வாழ்நாள் முழுவதும், அவங்க வாழ்நாள் எல்லாம் சாவின் அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் விடுவித்தார் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த மரண பயமும் உங்களை ஆட்கொண்டு இருந்தாலும் அதை விளக்குகிற ஆண்டவர், அதை முற்றிலுமாக நீக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இருதயத்தை ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பா, இரக்க மிகுந்த தந்தையே, இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. மலாக்கி 4:2 சொல்லப்பட்டது போல, நீதியின் கதிரவன் எழுவான், அவர்களுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும், நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள் என்று சொன்னீங்கள் அப்பா. அப்பா, இதோ பாவை இருள் என்கிற சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையை தாங்க. என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உணர்கிறார்கள். விடுதலையை தாங்கப்பா. வெளியே சொல்ல முடியாத பாவத்தினால் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள், இதோ குடியினால் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள், களவு என்கிற இந்த திருட்டினால் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள், வாயின் வார்த்தைகள் அடுத்தவரை கெடுத்து கெடுத்து வாழக்கூடிய பிள்ளைகள், இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தாங்க. நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கிற தேவன். அப்பா, இந்த வேளையில் யார் இது உண்மையான மனதோடு உங்களுடைய சமூகத்தில் வருகிறார்களோ அந்த இருள் நீங்கட்டும், அந்த பாவத்தின் இருள் நீங்கட்டும். அப்பா, இரண்டாவதாக இதோ மரண இருள், அந்த மரண இருளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஐயோ மரணம் வந்துவிடுமோ எனக்கு, அந்த பயத்தினாலே அனுதினமும் செத்து கொண்டிருக்கக்கூடிய
உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. விடுதலை கொடுங்க. அந்த மரணத்தின் இருள் நீங்கட்டும். அந்தகாரத்தின் லோகாதிபதிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஐயா. உம்மாலே கூடுமாப்பா. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அல்லல்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடக்கிறார்கள் அப்பா. விடுதலையை தாங்க இயேசுவே. நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, வெள்ளி சூனிய கட்டுகள் விசேஷமாக இதற்காக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. ஒப்புக் கொடுக்கிறேன். பாவத்தின் இருள், மரணத்தின் இருள், பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பிசாசின் இருள் எந்த இடத்திற்கோ ஆண்டவரை நீங்கள் சென்றீர்களோ அந்த இடத்திலெல்லாம் பிசாசினுடைய கிரியைகளை ஆண்டவரை முற்றிலுமாக நீக்கினீர் என்று பார்க்கிறோமே. இந்த நாளிலும் ஆண்டவரே, பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் விடுதலை செய்யுங்கப்பா. விடுதலை செய்யுங்க. விடுதலை பெற்று பிள்ளைகள் ஆண்டவரே அந்த தெய்வீக ஒளியை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அந்த தெய்வீக ஒளி ஆண்டவரை உம்மிடத்தில் தான் உண்டது. மெய்யான ஒளி நானே என்று சொன்னீங்களப்பா. அந்த மெய்யான ஒளியை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நன்றி செலுத்தி துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் விடுதலையை கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தொட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. துதியும் மகிமையும் உமக்கே ராஜா. அப்பா, இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.